ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம தேனியில் இருக்கிற கிரேப்ஸ் கார்டன் தான் போயிருந்தோம். ஃப்ரண்ட்லேயே பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி நாங்களுமே உள்ளே போயிட்டோம். ஆல்ரெடி லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளோசிங் டைம் 7 o'clockனு சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கார்டனுக்குள்ளே போயிட்டோம். இந்த கார்டன் பார்க்குறதுக்காக நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு இந்த கிரேப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணாலும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோருமே. நாங்களும் ஃபைனலி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தேக்கடி ரீச் ஆகிட்டோம். அங்கே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் புட்டு கடலைக்கறி சாப்பிட்லான்னு தாங்க போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே கிடைக்கல. ஸோ இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் ஸ்பைசி கார்டன் தாங்க. பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லைனாலும் எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது ஒரு வியூ பாயிண்ட்டு தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிடாம போனால் எப்படி? ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஒரு வெக்கேஷனுக்கு போனதுனால இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவே இருந்துச்சு. ஸோ சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழே குமுளிக்கு இறங்கிட்டோம். அங்கே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஃபிஷ் பிரியாணி வாங்கியிருந்தோங்க. அது பிரியாணின்னு சொல்கிறதா இல்லை புலாவுன்னு சொல்கிறதானே தெரிலங்க. பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வாகமன் தாங்க போயிருந்தோம். வாகமனில் நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்ட் 3ல பார்ப்போம்.